தைப்பூச ஒரு வார விரத முறைகளை தான் பார்க்க போகிறோம். அது சிம்பிளாக நம்ம எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு வீடியோவாகவே போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி டே ஃபஸ்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த விரத முறைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையும் திட்டக்கூடாது, பேசக்கூடாது. அதே போல் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் உங்கள் மனசில் வரக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் உங்களுக்கு கோவப்படுத்துகிற மாதிரி இல்லை உங்களுக்கு சண்டைக்கு இழுக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். அதையும் தாண்டி நீங்கள் முருகரை மட்டுமே அந்த ஒரு வாரம் நினச்சி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வேண்டுதல் கண்டிப்பாக அது நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்யுங்க, மன தூய்மையோடு செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் படைச்சி நீங்கள் விரதம் இருக்கலாம். அது தப்பு கிடையாது. ஸோ அளவுக்கு மீறி எதையுமே ஆசைப்படாமல் நம்பிக்கையோடு பண்ணுங்க. கண்டிப்பாக கடவுள் உங்கள் பக்கம் நிற்பார். நீங்கள் கேட்ட வரத்தையும் தருவார், அதுக்கு மேலேயும் தர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பதிகங்கள், முருகரோட பதிகங்கள் படிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி படிக்க முடியாதுன்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சரவண பவ அதை மட்டும் நீங்கள் 108 முறை நீங்கள் காலையில் மாலையில் ஈவினிங்கில் 3 வேலையுமே நீங்கள் சொல்லணும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் ஒரு வாரம் வரையும் நீங்கள் கடைபிடிச்சு நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் முருகருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு பர்சனாக ஆகிடுவீங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு முருகருக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓம் முருகா.